குயிக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேங்க. எனக்கு கல்யாணம் 1998 February 18th நடந்துச்சு. ஜஸ்ட் ஆஃப்டர் வேலண்டைன்ஸ் டே, லைக் 4 days ஆஃப்டர் வேலண்டைன்ஸ் டே. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ கால் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட் கிவிங் எனக்கு ஏதாவது ஒரு ரொமான்டிக் மெசேஜஸ் ஆர் ஸ்வீட் வேர்ட்ஸ் ஏதாச்சும் சொல்வாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் லேண்ட்லைன் தான், லேண்ட்லைன் முன்னாடி உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கால் வரல, ஒன்றும் வரலங்க. தென் ஐ அண்டர்ஸ்டுட் மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் தட் ரொமான்டிக் பர்சன். இந்த மாதிரி சர்ப்ரைசஸ், லவ் மெசேஜஸ்லாம் இவருக்கு அனுப்ப தெரியாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. ஆனால் நான் எதெல்லாம் பிகினிங்கில் எதிர்பார்த்தனோ அதெல்லாம் இப்போ நடக்குது. இப்போ எனக்கு மெசேஜஸ் வருது, சர்ப்ரைசஸ் வருது, என்னென்னமோ இருக்குது. ஸோ லவ் இஸ் டிஃப்ரெண்ட். சம்டைம்ஸ் லவ் ஃபாஸ்ட்டாக வராதுங்க. அது ஸ்லோவாக க்ரோ ஆகும், டீப்பராக, ஸ்ட்ராங்கராக பின்னாடி. அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக இருக்கும். முழுசாக அனுபவிச்சா தான் புரியும். சரி, அப்பப்போ பிரியாணி படம் வந்துச்சு இல்லைங்க. என் ஹஸ்பண்டை எப்படி ட்ரெயின் பண்ணேன்னா, இப்படி பிரியாணி கொடுத்து தாங்க ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ கேர்ள்ஸ் ரிவாண்டட் வித் மோர் பிரியாணிஸ்.